வணக்கம். இந்த நாளை சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இந்த விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகளெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ரொம்ப அழகான கதைகள். ஆனால் அந்த கதைகள் எல்லாம் ஒரு நுட்பமான நெறியை, ஒரு அழகான தத்துவத்தை, ஒரு சரியான அறிவு போதனையை, சரியான ஆலோசனையை படிக்கிறவர்களுக்கு வழங்குவதாகவே அந்த கதைகள் எல்லாம் அமைந்திருக்கும். குறிப்பாக மனிதன் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அறிவார்ந்த மனிதனாக நாம் வாழ வேண்டும். அறிவு எங்கே இருக்குது? நம்ம தலையில் மூளையில் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதனால தான் கவர்மெண்ட் கூட ஹெல்மெட் போட்டு போங்கன்னா தலையை காப்பாற்றிங்க. இப்போ ஆக்சிடென்ட் ஆனால் சொல்கிறோம்ல சார், உடம்புல ஒரு அடி கூட இல்லை சார், தலையில் தான் அடி. இந்த தலைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதுக்குள்ளே தான் மனிதனுடைய முக்கியமான இடம். கண், மூக்கு, காது, வாய், மூளை எல்லாம், அது மெயின் விஷயம்லாம் அங்கே தான் இருக்குது. அப்போது மூளையை காப்பாற்றுங்க. ஒரு அருமையான கதை இந்த விக்ரமாதித்தன் வேதாளம் கதை. ஒருத்தன் ஒரு பெண்ணை ரொம்ப விரும்பி காதலிக்கிறான். உடனே கடவுள்கிட்ட போய் அந்த பெண்ணை நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணணும், அப்படி அந்த பெண்ணோடு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, அவன் சொல்கிறான் பாருங்க, ஒரு பொருத்தனை சார், என்ன தெரியுமா, என் தலையை வெட்டி உனக்கு கொடுத்துட்றேன்ட்டான். கடவுளும் ஓகே பண்ணிட்டு அவனுக்கு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் ஏற்பாடு நடக்குது. கொஞ்ச நேரத்தில் தாலி கட்ட போகிறாங்க. தாலியும் கட்டியாச்சு. கட்டின உடனே உனக்கு பொருத்தனை ஞாபகம் வந்துச்சு. உன்னை மனைவியினுடைய சகோதரனை கூப்பிட்டுன்னு அப்படியே போகிறான். அந்த இவன் பொருத்தனை பண்ண கோயிலை தாண்டும் போது அந்த கடவுள் ஞாபகப்படுத்தான், பொருத்தனை பண்ணி என்ன ஆச்சுன்ட்டு. உடனே என்ன பண்ணான், வந்தான், அந்த கோயிலில் இருக்க ஒரு கத்தி எடுத்து தலையை துண்டாட்டி தலை விழுந்துருச்சு. பொருத்தனை நிறைவேற்றிட்டான். மச்சான் பார்த்தான் கூட, ஐயோ இப்போதான் கல்யாணம் ஆச்சு, அக்கா கிட்ட போய் நான் எப்படி இந்த மரண செய்தியை சொல்றதுன்னு கவலையெல்லாம் அவனும் தலையை வெட்டிக்கிட்டான். 2 தலையும் கீழே கிடக்கு. ரொம்ப நேரம் மாப்பிள்ளை வரலையேன்னு பொண்ணு எல்லாரும் வந்து பார்த்தா 2 தலையும் கிடக்குது. உடனே கடவுள்கிட்ட அவ கெஞ்சி கேட்குறான், நான் எவ்வளோ பெரிய பக்திமான், எனக்கு ஒரு நல்ல கணவனை கொடுத்தேன்ற, அப்போ இவர் வந்து இப்படி இருக்கிறாரு. இப்போ அவன் சொல்கிறான், உங்கள் கணவன் தானமா முட்டாள்தனமாக இப்படி ஒரு பொருத்தனையை பண்ணார், கடவுள் சொன்னார். அதெல்லாம் தெரியாது, எனக்கு வாழ்க்கையை திருப்பி கொடு. சரி, நீ 2 தலையும் எடுத்து ஒட்ட வைக்கிற மாதிரி நான் பண்ணிடுறேன், உனக்கு ஆசீர்வாதம் தரேன்னு. உடனே இவன் சந்தோஷமாக அவசரத்தில் என்ன பண்ணிட்டா, புருஷன் உடம்புல தம்பி தலையையும் தம்பி உடம்புல புருஷன் தலையும் வச்சுட்டான். இப்போ அந்த கேள்வி கேட்குது அந்த கதையில், அந்த வேதாளம், இப்போ அவ யாரை போய் கணவனா ஏற்றுப்பா சொல்லு அப்படின்னு கதை முடியும். ஆனால் அந்த கதையினுடைய முடிவு என்ன, அந்த உயிரோடு வந்தவர்களில் யார் என் அன்பு மனைவியேன் என்று அழைக்கிறாங்களோ, ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல, அவங்கள தான் அவள் கட்டிப்பான்னு அந்த கதை முடியும். என்னன்னா, மூளையில் இருக்கிற அறிவு அவ்வளோ முக்கியத்துவமானது. அறிவார்ந்த விஷயங்களில் நாம் கலந்து கொள்ள வேண்டும், நிகழ்ந்து கொள்ள வேண்டும் என்கிற இந்த கதை சொல்லுகிற ஒரு விஷயம். இப்படி நடந்திருக்கும், ஒரு கற்பனை கதை. இப்போ யார் அவள் ஏற்றுப்பா அப்படின்னும் அது ஸ்டன்னாய் நின்றுடாம, அதுக்கு பின்னால் ஒரு அறிவார்ந்த பதில் இருக்கு. யார் அவளை மனைவி என்று அடையாளம் கண்டு கொண்டு அருகே வருகிறானோ அவளை கட்டி கொள்வார். ஏன் என்று சொன்னால், அந்த அறிவு தலையிலே இருக்கிறது, மூளையில் இருக்கிறது, அது தீர்மானிக்கும் என்று இந்த கதை முடியும். எனவே அறிவார்ந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றாடம் அறிவு தேடல்கள் நிகழ்கிற சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறிவாக வாழ வேண்டும், அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொள்வது கூட ஒரு அறிவுதான். அதற்காக தான் சின்ன சின்ன வெளிச்சம் வழங்கப்படுகிறது. எனவே அறிவோடு வாழ்வோம் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.